வெல்கம் டு சிகே யூனிட் ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேம்லதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேட் ஃபில்லிங். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்படி டபுள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக மேட் ஃபில்லிங் போடுறது வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட மாட்டோம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி போட்டு ஈக்குவலாக போட மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி லைன் இருந்ததுன்னா நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, இப்படி 2 கோடு போட்டோன்னா இதில் வந்து மிட் பாயிண்ட்டு இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் இதில் இந்த மாதிரி இடத்துல ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து மேட் ஃபில்லிங்கோட இமேஜ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இன்னும் இப்போ வாங்க கிளாஸ்க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு கலர், செகண்ட் ஒரு கலர். நம்ம ஒரே கலராகவும் யூஸ் பண்ணலாம், டபுள் கலராகவும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து டபுள் கலராக யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அடுத்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது 2 மெத்தட்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் 3 போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? நார்மலாக நம்ம செயின் போடுறது தான். இதில் டிஃப்ரெண்ட் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம செயின் எப்படி போடுவோமோ அப்படி தான் போடுறோம். ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த எண்டில் முடிக்கிறோம். ஓகேவா? இந்த எண்டில் முடிச்சுட்டு ஒரு குட்டி செயின் போட்டு திரும்பி மேலே அதே ஈக்குவலாக ஃபஸ்ட்டு என்ன சைஸுக்கு போட்டிருக்கோமோ அதே ஈக்குவலில் மீதி எல்லா செயினுக்கும் இந்த இங்கே வந்து நம்ம குத்தி எடுத்த தெரியும், குத்தி எடுத்தது அதுக்கு ஈக்குவலாகவே மறுபடியும் 2வது லைன்லேயும் குத்தி எடுக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. ஃபஸ்ட்டு இந்த லைனில் போட்ட செயினுங்களுக்கு ஈக்குவலாக அடுத்த செயின் போடுறோம். அடுத்து ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் வரையில் மறுபடியும் அதே மாதிரி. ஓகேவா? மறுபடியும் அதே மாதிரி குத்தி எடுக்கிறோம். இந்த செயினுங்களுக்கு ஈக்குவலாக போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட செயினுங்களுக்கு ஈக்குவலாக. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த மாதிரி லைன் மாதிரி தெரியும். இது வந்து என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட் போட்டு பிங்க் வந்து 3 லேயரில் போட்டிருக்கேன் செயினா. அதே மாதிரி இப்போ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
இதுக்கு இங்கே குத்தக்கூடாது, இதுக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல குத்தக்கூடாது. செயினுக்கு மிட் பாயிண்ட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த செயின் மேலே இருக்க செயினுக்கு மிட் பாயிண்ட்டு நடுவில் பார்த்தா மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு போட்ட லேயர்களுக்கு ஈக்குவலாக போடாமல் அதில் நடுவில் வரா மாதிரி செயின் போட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து நான் 5 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். 1 2 3 4 5 செயின் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதை மிட் பாயிண்ட்டாக வச்சு நம்ம போடுறோம். 1 2 3 4 5 6 ஒரு குட்டி செயின். மறுபடியும் இந்த மாதிரி இதுவும் ஈக்குவலாக போடணும். இது வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சு போடுறோம் பார்த்திங்களா, க்ரீன் கலரு. இது ஒரே மாதிரி லெவலாக 3 லேயர் போடணும். பெர்னாட் போட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா செயின் எடுத்துருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, இந்த லேயருக்கு ஈக்குவலாக போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட பிங்க் கலர் நேராக இது போடுறோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். நார்மலாக நம்ம செயின் தான் போடுறோம், ஃபில்லிங்காக போடுறோம். இது வந்து மேட் ஃபில்லிங்குன்ற சொல்லுவாங்க. மூணு லேயர் இதில் போட்டாச்சு. அடுத்து நான் குத்தி எடுக்கிறது எப்படி நீடில் குத்தி எடுக்கிறேன்றது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்.
அடியில் நீங்கள் த்ரெட்டை கட் பண்ண வேணாம், டபுள் கலராக போடுறது. ஃபஸ்ட்டு எந்த கலர் இது பண்ணுறீங்களோ அதை அடியில் கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த கலரை முதல்ல ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு கலர் எடுங்க. எனக்கு அடியில் இந்த முடிச்சு போட்டது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எண்ணாட் போட்டு முடிச்சு போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து மேலே வருது. இப்போ எண்ணாட்டு போட்டுறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் போட்டிருக்கோம். இது வந்து இங்கேருந்து இப்படி வருது, இந்த இது ஈக்குவலாக இப்படி வருது. அடுத்த லைன் இங்கே செயின் வந்து இங்கே தான் போடுவோம். அதுக்கு அடுத்து இங்கேருந்து இப்படி வரையில் இங்கே ஒரு செயின், ஓகேவா? அடுத்து இது ஒரு இது வச்சு ஒரு செயின். அடுத்து இந்த இதுலேருந்து இங்கே வரையில் ஈக்குவலாக எடுத்திருக்கேன், ஓகேவா? இந்த 4 செயின் இங்கே வருதுன்னா அடுத்து வந்து பிங்க் கலர் க்ரீன் கலரை வந்து இதை வந்து மிட் பாயிண்ட்டாக வைக்கணும். இதிலேருந்து இது சென்டரில் வரும் க்ரீன் கலரு. இதிலேருந்து இதுக்கும் இது மிட் பாயிண்ட்டாக வரும், ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் மிட் பாயிண்ட்டாக வரும். இதுக்கும் நடுவில் நீங்கள் நீடில் வந்து சென்டராக குத்தி எடுக்க போகிறீங்க. இதுக்கும் சென்டரில், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் நான் வந்து க்ரீன் த்ரெட் போட்டு வரேன். இந்த மாதிரி இடங்களில் நான் பிங்க் கலர் போட்டு வரேன். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். டபுள் கலராகவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணலாம். நான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பிங்க் கலர் போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நான் மார்க் பண்ண இடத்துல தான் போடுறேன். இந்த செயினுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? சரி, இங்கே வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு வரணும், ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டோர் மேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் மேட் ஃபில்லிங் சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாருக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஃப்ளாருக்கு இதுக்கெல்லாம் ஃபில்லிங்காக கொடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பூக்கு கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டபுள் கலராக ப்ளவுஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டபுள் கலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் வந்து த்ரெட்டை எக்காரணத்துக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் நம்ம ட்ரை பண்ணால் அவ்வளோ லுக்காக இருக்கும். கிளாத் வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுக்கையில் கிளாத் வந்து சுருங்கக்கூடாது.
கிளாத்தை நல்லா ஃபிட்டிங்காக மாற்றிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் பழகுங்க. ஏன்னா சுருங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட இதுவே மாறிடும் பொசிஷனே. ஸோ ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது மிட் பாயிண்ட்டை வச்சு நான் போடுறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலாட்டி இதில் மியூட்டில் வச்சுட்டு பாருங்கள், அப்போ புரியும். முதல்ல வீடியோஸை இது பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். இடையில இடையில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுவேன். ஸோ அதனால் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்கோசம் தான் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். ஓகேவா? இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் மேட் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போது இந்த சைடு ஒரே த்ரெட்டில் ஒரே கலரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் பிங்க் கலர் தானே எடுத்திருக்கேன். இப்போ கலர் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்கோசம் நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் நார்மலாக செயின் வந்து இது சின்ன சின்னதாக போட்டு காமிச்சேன் இந்த சைடு. இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுமன்றதுக்கோசம் போட்டு காட்டுறேன். ஆனால் இது வந்து கலர் மாற்ற மாட்டேன். இப்போ வந்து 1 2 நம்ம நார்மலாக செயின் எப்படி போடுவோமோ அப்படி தான் போடணும். ஓகேவா? நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்கோசம் தான் நான் கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன். அதையும் நீங்கள் போட வேணாம். நீங்கள் நார்மலாக நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 லேயர் 4 லேயர் 5 லேயர் போடலாம். நீங்கள் ஒரே கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அடுத்து ஒரு 5 லேயருக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேவா? மினிமம் 2 3 4 5. இப்போ வந்து நான் 3 லேயர் போட்டிருக்கேன். இப்போது நான் குத்தி எடுத்தது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது இங்கே 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 த்ரெட் வந்து நீடில் வந்து குத்தி எடுத்திருக்கேன் இந்த 3 இடத்துல. ஓகேவா? இந்த 3 இடத்துக்கும் மிட் பாயிண்ட்டு இது பண்ணோம். இங்கேருந்து
இது வரைக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும். இப்போது சென்டர் இதுதான், ஓகேவா? இங்கே அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் மிட் பாயிண்ட் எடுக்கணும். அப்போது இந்த இடத்துல அதே மாதிரி தான், இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட்டு, அந்தந்த மிட் பாயிண்ட்டுக்கு அந்தந்த செயினுக்கு நேராக ஒரு சென்டரில் குத்தி எடுக்க போகிறீங்க. இப்போ இதுக்கும் ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு செயின் கொஞ்சம் இதாக போட்டிங்கன்னா அதுலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து நீங்கள் அடுத்த செயின் போட போகிறீங்க. அதுதான் இதில் வேலையே. இது பார்க்குறதுக்கு அவுட்லுக் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு டோர் மேட் மாதிரி இருக்கும். ஒரு பாய் பின்னல் எப்படி இருக்கும், பாய் பின்னல் கூட கொஞ்சம் பார்க்க இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி 3 லேயர் போட்டாச்சு. இப்போ ஒரு குட்டி செயின் போட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி, ஓகேவா? ஃபஸ்ட்டு லேயர் எப்படி போட்டோம் அதே மாதிரி அடுத்தது போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ 3 லேயர் போட்டாச்சு. சாரி, என்ன போட்டுக்கிறேன் ஞாபகம் இல்லாமல். இப்போ வந்து நான் கண்டினியூ கலர் மாற்றி போடுற ஞாபகத்துலேயே எண்ணாட் போட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேணாம், கண்டினியூவாக போடலாம். இப்போ வந்து இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நான் புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலாட்டி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்பாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்றவங்க வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கலான்னு. டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன்றவங்க வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு ஷேப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என் கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஷேப்ஸு ஒரு டிசைன் கொடுப்பேன்றது. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வாய்ஸாக ஆர்டராக இருக்கும், ஓகேவா? அதை பார்த்து கற்றுக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இனி சில்க் த்ரெட் ஒர்க் வந்து 2 கிளாஸ் தான் இருக்கும், நம்ம முடிக்க போகிறோம். சில்க் த்ரெட் கிளாஸ் இது இந்த 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் தான் இருக்கும். அடுத்து சரி த்ரெட் இந்த மாதிரி தொடர்ந்து வரும். என்னோடய கிளாஸில் நான் நார்மலாக சரி த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன்.
என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இனிமேல் தான் வர கிளாஸில் தான் உங்களுக்கு ஜரி த்ரெட் ஒர்க்கெல்லாம் வரும். ஸோ ஜரி த்ரெட் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. பிராண்ட் பார்த்தீங்கன்னா A1 மம்தா. அதுதான் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ போட போகிறோன்னா அந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்கன்றதை சொல்லிடுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆரி ஃப்ரேமு, ஸ்டாண்டு, த்ரெட்டு, நீடில், சில்க் த்ரெட்டு, ஸ்விங் த்ரெட்டு, ஆரி த்ரெட் ஒர்க் நீடில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கட்டர், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்புறம் ட்ரேசிங் ஷீட்டு. மற்றபடி நான் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணுறப்போ வேறு எதுவும் வாங்க சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து கிளாஸில் இது பண்ணல வாங்கிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 டைம் பேமெண்ட் தான். 6 மந்த் டியூரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி ஜான்வரி 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீ வர ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்களோ, என்னென்ன இது பண்ணியிருக்கீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே தான் வரும். நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணல. நீங்கள் நான் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் இது பண்ணாமல் ஃபுல்லாக உங்களுக்கு இத்தனைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். 3 லேயர் நார்மலாக செயின் போடுறேன். 3 லேயர் அந்த இதிலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து போடுறேன். இவ்வளோ தான். ஓகேவா? மேலே போகையில் ஒரு குட்டி நாட் போட்டுக்கணும். அது மாதிரி கீழே வரையில் ஒரு குட்டி நாட்டு, குட்டி செயின். உங்களுக்கு ப்ளைனாக ஒரே கலரில் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். டபுள் கலராக யூஸ் பண்ணி போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து வந்து நீங்கள் டபுள் கலராக யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எனக்கு போடுங்க. சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க. இப்போ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நிறைய டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஹியூமன் ஃபேஸுக்கு கூட அந்த குல்லா போடுற மாதிரி போட்டிருப்பேன். அதுக்கு இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மேட் ஃபில்லிங்னால் இதுதான். என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதோட ஷேப்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் ஒரு டிசைன் நீங்கள் போட்டு காட்டணும். டபுள் கலராகவும் சிங்கிள் கலராகவும்
நீங்கள் ஒன்று போட்டு காட்டணும். கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அதனால தான் நான் 2 கலரையுமே யூஸ் பண்ணி ஒரு டிசைன், சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. இது வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் போட்டு இதை வந்து ஒரு சென்டர் மார்க் பண்ணி, சென்டர்லேருந்து தான் நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி இங்கே ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சென்டரில் 2ஆக டிவைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டின மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈவனாக வரும். ஓகேவா? இது ஒன்று ரவுண்டு சர்க்கிள். இது வந்து இந்த மாதிரி நம்ம போடுறோம். இந்த மாதிரி போடுறோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கணும். இங்கேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து தான் இங்கேருந்து சென்டர் எடுத்து தான் ஆரம்பிக்கணும். இதுவும் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி 2 சேஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொன்று, நான் இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கறத பற்றி சொல்லலை. இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து 2 இதுவாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இந்த ஸ்கொயர் போட்டு ஒன்று வந்து டபுள் கலராகவும் ஒன்று வந்து சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணி 2 இதுவாக பண்ணுங்கள். டிசைன் எனக்கு ஒன்று போதும். நான் டிசைன் சொன்னேன். சேஃப் வந்து 2 சேஃபாக யூஸ் 2 ஸ்கொயராக போட்டு ஒன்று வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணணும், ஒன்று வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணணும். டிசைன் வந்து ஒரு இது நீங்கள் பண்ணால் போதும். நான் 2த்துக்குமே டிசைன் 2 டைப்பில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது டிசைன் கிடையாது, சேஃப். ஓகேவா? எது டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.